ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு பொரியல் வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப சத்து நிறைஞ்ச, நீர் சத்து நிறைஞ்ச ஹைலைட்டான ஒரு காயின்னு பார்த்தீங்கன்னா, அது சுரைக்காய் தான். சுரைக்காய் வந்து இதுமாரி பிஞ்சா இப்ப எல்லாம் நெறைய கிடைக்குது. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னு. இத வச்சு நம்ம வந்து ஒரு பொரியல் செய்யலாம். கர்ப்பிணி பெண்களா இருக்கட்டும், வயசானவங்களா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்ல சத்துள்ள ஒரு நீர்ச்சத்து உள்ள காய்கறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, அது வந்து சுரைக்காய் தான். இந்த சுரைக்காய வாங்கி நம்ம வந்து பொரியல் பண்ணோம் அப்படின்னா, சுரைக்காயில நெறைய குழம்புகள் எல்லாமே பண்ணலாம். இன்க்ளூடிங் வந்து பொரியல் பண்ணீங்க அப்படின்னா, ரொம்ப நல்லாவும் டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப சத்தாவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சுரைக்காயோட தோல நீக்கிட்டு, நீங்க வந்து பொடியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாரி தோல் சீவி, இந்த மாரி ரவுண்ட் ரவுண்டா நறுக்கிக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாரி பீசஸா நறுக்கிக்கங்க. இது பொரியல் பண்ணுறதுக்கு நல்லா சௌகரியமா இருக்கும். இந்த மாரி நறுக்கிட்டு நம்ம பொரியல் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நறுக்கின சுரைக்காய்களை இதுமாரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் 2 டைம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து பைத்தம்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கோம். எப்போவுமே சுரைக்காய் கறி பண்ணீங்க, பொரியல் பண்ணிங்கன்னா ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதான் ரொம்ப நல்லது இது. இப்போது நம்ம கடுகு, காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இப்போது இந்த சிறு பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வறுத்து விட்ருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து கர்ப்பிணி பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் அடிக்கடி வந்து சுரைக்காய் பொரியல் செஞ்சு கொடுத்துட்டே இருங்க. அவங்களுக்கு வந்து பிரசவத்தும் போது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். கால் வீங்காது. அதேமாரி சர்க்கரைக்கும் ரொம்ப நல்லது. சர்க்கரையை வந்து நம்ம வந்து குறைச்சிடலாம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பொரியல் சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு குட்டி பசங்களாக இருக்கும் போதுலேருந்தே நம்ம பழக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக அந்த பொரியலை சாப்பிட்டுப்பாங்க. இந்த பொரியல் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரியே தான். இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கிராமத்து சைடெலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு சுரைக்காய் அப்படின்னு ஒன்று கிடைக்கும். ஒரு மாதிரி வளைவாக இருக்கும். அது இன்னும் ரொம்ப சத்து அதிகமாக நிறைஞ்சது இது. அது இப்போ நம்ம ஏரியாக்கள் எல்லாம் கிடைக்கிறதில்ல. பட் ஆனால் நீங்கள் வந்து சுரைக்காய்கள் எப்போவுமே நாள் வாங்கி மறுநாள் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கிற நீர் சத்து எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா அது வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து இதுவாகிடும். ஃப்ரிட்ஜு வந்து அதை எடுத்துரும் அதோட சத்தெல்லாம். அதனால் நீங்கள் வந்து உடனடியாக வாங்கி உடனடியாக பண்ணி சமைக்கிறது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சுரைக்காய்களுக்கு வந்து தண்ணி சேர்க்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. தானே தண்ணி விட்டுக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம், தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சுரைக்காய் பொரியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை வந்து மேலே தூவிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வத்த மிளகா தாளிச்சதுனால வேறு எதுவும் காரத்துக்கு நம்ம போடல. இது அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நல்லா இந்தமாரி கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தண்ணியே போடாமல் தான் வேக வச்சுருக்கோம். சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணியிலேயே நமக்கு வந்து நல்லா வெந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிடுச்சு. உப்பு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம தேங்காய் பூக்களை வந்து தூவிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் தூவி வந்துட்டு நம்ம லைட்டாக ஒரு வதக்கிடலாம். ரொம்ப வதக்க வேணாம். அதோட எண்ணெய் வந்து நமக்கு பிரிஞ்சு வந்துடும், தேங்காய் பூவோட எண்ணெய். அதனால் லைட்டாக ஒரு வதக்கினோம்னா அந்த பால் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சுரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சத்தான ஒரு பொரியல் இது. நம்ம வந்து எல்லா சாதத்து கூடவும் வந்து எல்லா குழம்பு கூடவும் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்தி கூட இப்போ நம்ம வந்து சாப்பிட்லாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.